இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 ஆண்டில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்கும். அதில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது தற்போது நடக்க இருக்கு. அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சினால் என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி இந்த ஆண்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்கும். அதில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி சனி பயிற்சி என்று சொல்லலாம். அந்த சனி பயிற்சியானது தான் தற்போது நடக்க இருக்குது. அந்த சனி பயிற்சி தற்போது எப்போது நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சினால் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சனி பயிற்சி எப்போது நடக்க போகுது அப்படிங்கிற விவரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி, அதாவது மார்ச் வரக்கூடிய இந்த 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ இருக்குது. சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் இரவு 11:01 சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 2.5 ஆண்டு வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்வார். சஞ்சாரம் செய்து தான் எல்லா ராசிக்கும் அருளாசியை வழங்குவார். அதில் கன்னிக்கு என்ன மாதிரி வழங்குவாருங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திருக்கணிதப்படி இந்த மாதிரி டைமில் மாற போகிறாரு. வாக்கியப்படி எப்போ மாறுவார்னா 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும். அன்றைக்கி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆவார். ஆக்சுவலி வாக்கியப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்மளோட இதில் 2 இது இருக்குது. மேக்சிமம் ஒரு சில கோவில்களில் திருக்கணிதமும் ஒரு சில கோவில்களில் வாக்கியமும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் வாக்கியப்படி எப்போ திருக்கணிதப்படி எப்போங்கிறத சொன்னேன். இப்போ திருக்கணிதப்படி இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. 29/3/2025 அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுவார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலத்துக்கு உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. மீன ராசியில் இருந்து சஞ்சாரம் செய்து உங்களுக்கு அருளாசியை வழங்குவார். ஆக்சுவலி மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையை ரிஷப ராசியிலும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறாரு. இப்படி பார்க்குறதோட அடிப்படையில் தான் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வெள்ள மனம் கொண்டு எளிதில் யாரையும் எதிலையும் நம்பி விடக்கூடிய பழக்க உடையவ கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள். அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் பாதி அளவதாவது நீங்கள் அதை கடைபிடிப்பீங்க. உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கோ. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி இப்படி இருக்க போகிறது என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு சனினால் இப்படி அமைஞ்சிருக்கு என்பது சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை உங்களுக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி கலஸ்தர் ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. 3ஆம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ராசியையும் 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்படி பார்க்குறதோட அடிப்படையில் தான் பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு இனி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும். பிறருடைய முகபாவனைகளை கண்டே அவர்கள் மனதை அறிந்து கொள்வீங்க. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா நல்லது.
ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகளை பெறுவீங்க. சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காக்கணும். வேகத்தோடு விவேகத்தை கூட்டிக் கொண்டால்தான் உங்கள் செயல்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி குறிக்கோள்களை எட்டும். ஏமாற்றங்கள்லேருந்து தப்பிப்பீங்க. ஸோ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சவாலானதாக தான் இருக்கும். கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு வருங்காலத்தை வளமாக்கி கொள்ளுங்க. பூர்வீக சொத்துக்களில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீரும். தீயவர்கள் உங்களை விட்டு தாமாகவே விலகிவிடக்கூடிய அதிசயம் நிகழும். அதே நேரம் இளைய சகோதரர்களோடு உறவில் சில சலசலப்புகள் ஏற்படும். ஆனால் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவற்றை சமாளிக்கணும். சிலர் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு குடிபோக வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் கூட அதிக முதலீடுகளை செய்யணும். இதனால் வருமானம் உங்களுக்கு குவியும். உங்கள் புகழும் கௌரவமும் உயரும். இதனால் வர தேவையற்ற வீண்பழி சுமந்த சிலர் அவற்றிலிருந்து விடுபடக்கூட வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளில் பல மடங்கு உயர்ந்து அதற்கேற்ற வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்கும். திட்டமிட்ட செயல்கள் துரிதமாக நடக்கும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிடுங்க. அப்புறம் குடும்பத்தில் அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீங்க. உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கும். அதில் மட்டும் கவனத்தோடு தவிர்த்து கொள்ளணும். உங்கள் பேச்சாற்றல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையானது உயரும். உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க. புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும். வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும். எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர் வழியில் செல்லணும். இதன் மூலம் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சியானது அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் பொலிவானது உண்டாகும். சிலர்லாம் நீங்கள் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவீங்க. மேலும் அலுவலக ரீதியான பயணங்கள் நன்மை உண்டாகும். உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்யணும். மேலிடத்தில் நம்பிக்கை உரியவர்களாக உயர்வதற்கு இந்த சனிப்பயிற்சி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வியாபாரக்காரங்க பொறுமையோடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். வருமானம் சிறப்பாக தொடரும். அதே சமயம் கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்து பிறகே ஈடுபடணும். அப்புறம் ஈடுபட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மையானது உண்டாகும். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்தீங்கன்னா வெற்றியானது சூட முடியும். தொண்டர்களுடைய ஆதரவோடு பதிவுகளை நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாகவே இந்த சனிப்பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளணும். சில நிறுவனங்களால் முந்தைய காலகட்டத்தில் நேரிட்ட மன வருத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உழைப்பது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். ரசிகர்களை அரவணைத்து செல்லுங்க. இது உங்களுக்கு கலைத்துறையில் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க. சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறணும். மற்றபடி அனைவரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்கன்னா குழப்பங்களை தவிர்க்கலாம். இது கன்னிராசிக்கார பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலானது பெருகும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைக்கலாம். அதே நேரம் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அவங்க காலை வாருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்த உத்திர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் முழுமையாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு பரிகாரமாக இந்த சனிப்பயிற்சியில் ஸ்ரீ துர்கையை வழிபட்டு வரணும். முடிந்தால் இந்த சனிப்பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி புதன்கிழமை தோறும் துர்கைக்கு நெய்விளக்கு ஏற்றி பலம் வாருங்க.
இது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும். அப்படி இல்லைனா புருஷுக்தமத்தை வந்து பாராயணம் செய்யணும், இல்லைனா கேட்க செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பரிகாரமாக பண்ணிங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்குண்டான பரிகாரத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பயன் அடையிறது போல், இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக துலா ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.